சபரிமலை ஐயப்பன் சிலையை நாம பார்க்கும் போதெல்லாம் அவருடைய கால்கள் இரண்டும் ஒரு துணியால கட்டப்பட்டு இருக்கிறத கவனிச்சிருப்போம். பலரும் இத சாதாரண துணிக்கட்டுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய யோக ரகசியமே இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். உண்மையில ஐயப்பனுடைய கால்ல இருப்பது வெறும் கட்டு கிடையாது. அதுக்கு பெயர் யோக பட்டம். சபரிமலையில ஐயப்பன் தியான நிலையில, அதாவது யோக நிலையில அமர்ந்திருக்காரு. இப்படி யோக நிலையில அருள்பாலிக்கக்கூடிய மற்ற தெய்வங்களான யோக நரசிம்மர், யோக தட்சிணாமூர்த்தி சிலைகளையும் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க கால்கள்லையும் இதே போன்ற ஒரு யோக பட்டம் இருக்கும். ஸ்கந்த புராணம் மற்றும் பத்ம புராணங்கள்ல சாஸ்தாவை யோகேஸ்வரன் என்று அழைக்கிறாங்க. அச்சங்கோவில், ஆரியங்காவு போன்ற மற்ற கோவில்களை ஐயப்பனை வீரம் மற்றும் கம்பீரமான தோற்றத்துல நாம பார்க்கலாம். ஆனா சபரிமலை ஒரு மகா யோக பீடம். இங்கே பகவான் சாஸ்தா தவக்கோலத்துல இருக்காரு. அதனாலதான் இந்த இருக்கை முறைக்கு ஹரிவராசனம் என்று பெயர். அதாவது இரண்டு கால்களும் பின்புறத்துல நிலத்துல நன்கு அழுந்து இருக்க, முதுகு எலும்பு நீராக இருக்கும்படி ஐயப்பன் அமர்ந்திருக்காரு. இந்த கடினமான யோக நிலையில உடலை சமமா நிறுத்துவதற்காகத்தான் இந்த யோக பட்டம் பயன்படுது. மற்ற சாஸ்தா கோவில்கள்ல அவரை வீராசனத்துல தரிசிக்கலாம். அதாவது ஒரு கால் நிலத்திலையும் மற்றொரு கால் மடித்தபடியும் இருக்கும். அப்படி மடித்த காலையும் இடுப்பையும் சேர்த்து கட்டப்பட்டிருக்கும் பட்டத்துக்கு வீர பட்டம்னு பெயர். ஆனா சபரிமலையில இருப்பது தவக்கோலம் என்பதால இங்கு யோக பட்டம் காணப்படுது. அதனால இனிமே நீங்க ஐயப்பன் காலில் இருக்கக்கூடிய அந்த பட்டத்தை பார்க்கும் போது அவர் நமக்காக தவக்கோலத்துல அமர்ந்திருக்காரு என்பதை நினைவுல வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சுவாமியே சரணமையப்பா.